ஒரு ப்ளவுஸு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷோல்டரில் பார்த்திங்கன்னா பிசுறு பிசுறாக வரும். அது இப்போ வர கிளாத்லையெல்லாம் ரொம்பவே பிசுறு பிசுறாக வருதுங்க. இந்த மாதிரி பிசுறெல்லாம் வர்றதுக்கு ஃபினிஷிங்காக எப்படி நம்ம நீட்டாக தைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா இந்த துணியில் வந்து இப்போ இது வந்து ப்ளைன் துணி தான். ஸோ இதுலேயும் வந்து கொஞ்சம் பிசுறு வருதுன்னு வைங்க. இது எப்படி தைக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்களும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், புதுசாக பார்க்குற பிகினர்ஸ் எல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் டக்கு பேக் சைடெலாம் நம்ம தைச்சிட்டோன்னு வைங்க. இப்போ ஃப்ரண்ட் டக்கு அதாவது நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பேக் சைடு வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது ஆப்போசிட்டாக இருக்கணும். நல்ல பக்கம் இது, அதே மாதிரி பாருங்கள் பேக் சைடு நல்ல பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் அந்த ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு குதிரை தையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு மட்டும் சன்னமாக வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து நல்ல பக்கம் தான் இருக்குது. நல்ல பக்கத்தை வந்து மேலே வச்சு தைக்கிறோம், சரியா? அப்புறம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே தூக்கி திருப்பிட்டு எப்பவும் போல் நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம், ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்டிச்சிங் போட்டு காமிக்கிறேன், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பிசுறுங்கிறதே தெரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள் தையல் எப்படி இருக்குது பாருங்கள், பிசுறுங்கிறதே இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாருங்கள் எப்படி இருக்குது.